Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் வாசன் கண் மருத்துவமனை, ஏஎஸ்ஜி கண் மருத்துவமனை மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்து கண் நோய்களுக்கு நாடு முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. வாசன் மற்றும் ஏஎஸ்ஜி கண் மருத்துவமனைகளுக்கு இந்தியா முழுவதும் 170 கிளைகள் உள்ளது. 650 சிறந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு தரமான கண் பராமரிப்பை வழங்கி வருகின்றனர். இதுவரை 5 கோடி மக்கள் இவர்களின் சேவைகளை பெற்றுள்ளனர். இதில் கண்புரை பார்வை பிழை, குளுக்கோமா, சுருங்கிய கண் சிகிச்சை, ரெட்டினா, கண் புற்றுநோய், குழந்தைகள் கண் பராமரிப்பு, நீரிழிவு ரெட்டினோபதி, கார்னியா வைட்ரக்டமி, ஆப்டிக்கல் கான்டாக்ட் லென்ஸ் ஆகியவை அடங்கும். நாடு முழுவதும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சென்னை பிராந்திய வாசன் கண் மருத்துவமனை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எழும்பூர் இந்திய செஞ்சிலுவை சங்க வளாகத்தில் மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. சென்னை பிராந்திய மருத்துவ இயக்குனர் டாக்டர் கௌஷிக், வடபழனி சிஎம்ஓ ஷெரன், ஸ்டார் ஹெல்த் பிசினஸ் ஹெட் பாலாஜி பாபு, மண்டல மேலாளர் சையத் இம்ரான், உதவி மண்டல மேலாளர் அருளேசன் ஆகியோர் நிகழ்வினை குத்துவிளக்கினை ஏற்றி துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பயனாளர்களுக்கான சிறப்பு பிரிவிலேஜ் கார்டை அறிமுகம் செய்தனர். அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சரி, இனிஷியல் ஃபவுண்டிங் டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட brand they have created is AIIMS doctors. என்ன எங்களோட சேர்மன் டாக்டர் அருண் சிங்வி வந்து he is a product of AIIMS. டாக்டர் விகாஸ் ஜெயின் இருக்காரு, he is our CEO, group CEO. அவரும் he is from AIIMS. அவங்க founders are all from AIIMS. So AIIMSனால எல்லாரும் என்ன தோணும், ஒரு தரமான குவாலிட்டி கேர். So care plus treatment ரெண்டும் சேர்ந்தது தான். So that has been our tagline number 1. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கையில வச்சுக்கிட்டு டெலிவரி நடக்கணும். தட் இஸ் எப்படி மக்கள்கிட்ட எளிமையான முறையில் ரீசனபிளி பிரைஸ்ட், ஹவு டு ஐ டேக் இட் டு தி பீப்புள், டு தி ஜெனரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா இதில் தான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இப்போ ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு டைப் ரொம்ப அவசியமா இருந்தது. அதனால தான் இந்த எம்ஓயு. இந்த எம்ஓயுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, ஆல் இப்போ எலிட் ஏஜென்ட்ஸ், பிரீமியம் ஏஜென்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கன்சல்டேஷன் ஃப்ரீ அக்ராஸ் வாசன், அக்ராஸ் ஏஎஸ்ஜி, அக்ராஸ் இந்தியா. தட் இஸ் இது சென்னையில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ரீச் அவுட் டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஏஎஸ்ஜி, ஒரு வாசன் இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில we want the association with Star. இதுல இந்த அசோசியேஷன்ல எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து, ஏன் உங்களுக்கு நாங்க இந்த ஒரு ரீச் அவுட் பண்றோம் அப்படின்னா, at the ground level ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம எந்த ஆர்கனைசேஷனும் மேல வர முடியாது. ஸோ ஒரு குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும்னா கிரவுண்ட் லெவல் அந்த சர்வீஸ் ரீச் அவுட் ஆகணும். நாங்கள் நல்ல வேலை செய்யறோங்கிறது எடுத்து சொல்றதுக்கு நீங்க உங்க மாதிரி ஆளுங்க இருக்கணும். ஸோ ஏஜென்ட்ஸ் வழியாக தான் we can spread the good word. We will try to do our level best in terms of treatment, in terms of care, in terms of service. ஸ்டார் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷங்க. எப்படி நமக்கு உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்கோ, அதே மாதிரி கண்ணு நல்லா வேலை செய்யறதுக்கு கண்ணுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அது கம்மியா இருந்தாலும் தப்பு, ஜாஸ்தியா இருந்தாலும் தப்பு. அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து பார்வையில பிரச்சனையே இல்லையே, நீ என்ன குளோக்கோமா இருக்கன்னு சொல்றேன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த குளோக்கோமால என்ன ஆகும்னா, இந்த சைடு பார்வை, இப்போ நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ட் பாக்குறீங்க, இந்த சைடு பார்வை எல்லா பக்கத்துல இருந்தும் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த சைடு பார்வை இன்னைக்கு நாளைக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அது இன்னிலிருந்து 10% குறையிறதுக்கு அடுத்து 4 மாசம் 6 மாசம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும்போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நாங்க பார்த்து இந்த நரம்புல டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சைன் பார்வையை செக் பண்ணும் போதுல அது தெரியறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. சில பேருக்கு அந்த ப்ரெஷர் 120/80 அப்படின்னு சொல்றாங்க, பிளட் ப்ரெஷர். இதுக்கு மேல இருந்தா ஜாஸ்தி, இதுக்கு மேல இருந்தா கம்மின்னு. கண்ணுக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடையாது. ஏன்னா நம்மளால நேரா அந்த டேமேஜை பார்க்க முடியும். சில பேருக்கு 21 ஜென்ரலா சொல்லுவாங்க, 21க்கு மேல இருந்தா தப்பு அப்படின்னுட்டு. பட் சில பேருக்கு அது 18ஆவும் இருக்கும். அந்த 18ல கூட அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். பட் நம்ம அது நேரா டேமேஜ் பார்க்க முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த 18ல டேமேஜ் இருக்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதையும் மெடிசின் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ குளோக்கோமா ட்ரீட்மெண்ட்ன்றது கியூர் கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்தாங்க, நான் குளோக்கோமாவை சரி பண்ணிட்டேன், அப்படியே அவங்க நீங்க நாளைக்கு நல்லா போலாம் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே டேமேஜ் ஆனதுதான், அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் நம்மளால ஃபர்தர் டேமேஜ் ஆகிறத அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அரெஸ்ட் பண்றது வந்து ஒரே இன்னைக்கு மருந்து ஆரம்பிக்கிறது லைஃப் லாங் வேலை செய்யாது.
நாளைக்கு வந்து திருப்பி அந்த மருந்து வேலை செய்யாது, அதோட எஃபெக்ட் கம்மியாகும், பின்னாடி வேற மருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். So, ஒரு போர்ஷன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ரெகுலர் செக்அப்ஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ ரெகுலர் செக்அப்ஸ் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்டரி. உங்க அப்பா அம்மாக்கு குளோக்கமா இருக்கு, ஆர் பிரதர் சிஸ்டருக்கு குளோக்கமா இருக்குன்னா ரொம்ப ஏர்லியராகவே ஸ்கிரீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது இம்பார்ட்டன்ட். 20 years 30 yearsலயே ஒரு தடவை பண்ணிட்டோம்னா பின்னாடி ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த ஹிஸ்டரி இல்லைனாலும் 40 வயசுல எல்லாருக்கும் வெள்ளை அழுத்து வரும், கிட்ட பார்வை குறையும். அந்த டைம்ல ஒரு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் செக்அப் பண்ணிட்டோம்னா ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் ரிவர்ஸ் பண்றது ரொம்ப சான்சஸ் கம்மி. கேட்ராக்ட் அந்த மாதிரினா ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் போனாலும் ரிவர்ஸ் பண்ணிடலாம். பட் டயபெட்டிஸ், டயபெட்டிக் ரெட்டினோபதி, குளோக்கோமா இது எல்லாத்துலயுமே பார்வை குறைஞ்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். அந்த பார்வையை ஃபர்தர் குறையாம தான் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இயர்லி ஸ்கிரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குழந்தைங்கள்ல இருந்தே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு 4 வயசுல ஒரு தடவை பவர் செக் பண்ணிருக்கோம். ஏன்னா பிறந்த குழந்தையிலே பவர் இருக்கும், ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாது எனக்கு பார்வை கம்மியா இருக்குன்னு. ஸோ இந்த 4 வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குறை பிரசவத்துல பிறக்கிறாங்க இல்ல ப்ரீமெச்சூர் சில்ட்ரன், அவங்களுக்கு இன்னும் அலியராவே பண்ணணும். மருந்து 4 வாரத்துல ஒரு தடவை பண்ணணும், பிளஸ் ஒரு வருஷத்துலயும் ஒரு செக்அப் பண்ணணும். அண்ட் 4 வயசுக்கு மேல யூஸ்வலா அவங்களுக்கு பார்வை குறைஞ்சதுன்னா சொல்ல முடியும். ஸோ எனிவேஸ் ஒரு 6-7 வயசுலயும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பவர் இருந்தா வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.